வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் 8th யூனிட்டில் எக்ஸசைஸ் 8.7ல் 5th சம் பார்க்குறோம். இஃப் v of x, y equal to log of x square plus y square divided by x plus y, prove that x into dou v by dou x plus y into dou v by dou y equal to 1. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, v of x, yன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஆயிலர் தியரம் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. which is equal to 1ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஷினில் வந்து ஆயிலர் தியரம் கேட்டனால ஃபஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் ஆஃப் டிகிரி ஃபைன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் இருக்குது. ஓகேவா, ஸோ லாகுன்னு சொல்லும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜீனியஸ் வராது. ஓகேவா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நாட் ஹோமோஜீனியஸ்னு எடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ சொல்யூஷன், the function is not homogeneous. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம், given எழுதிக்கலாம். given v of x, y, right? So v equal to log of x square plus y square divided by x plus y. ஓகே, ஸோ லாக் வந்து போகணும் அப்படின்னா நம்ம இ பவர் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் இ பவர், இதுலேயும் இ பவர், இங்கே இ பவர். ஓகே, ஸோ இ பவர் வி ஈக்குவல் டு இ பவர் லாக் ஆஃப் whole term. So x square plus y square divided by x plus y. So given வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டுலேயும் பேஸில் இ எடுத்திருக்கேன், இ பவர். ஸோ என்ன ஆகும், ஈயோ லாகோ கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, which implies e power v equal to e log கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை x plus yன்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா, ஸோ இ பவர் v ஈக்குவல் டு சம் டேர்ம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், கொஷினில் vன்னு கொடுத்துருந்த ஃபங்க்ஷனை இந்த ஹோல் ஃபங்க்ஷன் which is equal to fன்னு எடுத்துக்கிறேன். எதுனால எடுத்துக்கலாம், நான் ஒரு புது நேம் போடுறேன். ஸோ fன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நார்மல் ப்ரொசீஜர், ஆயிலர் தியரம் என்ன எப்படி ப்ரூவ் பண்ணுமோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ லெட் இப்போ இதை ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ f of x, y equal to x square plus y square divided by x plus y. இந்த e power v வந்து லாஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் லாக் இருந்துச்சு, அதை நாட் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் எடுத்தோம். ஸோ லாகை நான் இப்போ சேஞ்ச் பண்ணி நார்மல் ஃபங்க்ஷன் ஆக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம லேம்டா அப்ளை பண்ணி ஹோமோஜீனியஸ் வித் டிகிரி ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன போடுவோம், எக்ஸும் ஒய் இருக்க இடத்துல லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய். ஸோ லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய் which is equal to எக்ஸ் ஸ்கொயர். ஸோ லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை லேம்டா எக்ஸ் ப்ளஸ் லேம்டா ஒய். ஓகே, ஸோ நியூமரேட்டரில் என்ன காமனாக இருக்குது, லேம்டா ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த லேம்டா வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே காமனாக என்ன இருக்குது, லேம்டா. ஸோ லேம்டா வெளியே எடுத்துக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ லேம்டா கேன்சல். ஸோ என்ன கிடைக்குது, லேம்டா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ லெஃப்ட் சைடு என்ன, எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய். இப்படி இருக்கும்போது லேம்டா பவரில் என்ன இருக்குது, 1, ரைட்? ஸோ லேம்டா பவர் 1 இன்ட்டு இந்த ஹோல் டேர்மை என்ன பண்ணிக்கலாம், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் டேர்ம் இதோட வேல்யூ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கோம், லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ரைட்? ஸோ which implies f of lambda x comma lambda y which is equal to lambda power 1. okay, f of x comma y இந்த அப்ளை பண்ணி. ஓகே தானா? ஸோ இப்போ நமக்கு என்ன, இது ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன் ஆகிட்டு அண்ட் வித் டிகிரி 1. ஸோ அந்த ஸ்டெப் எப்படி எழுதலாம், therefore f of x comma y is a homogeneous function of degree 1.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? பை ஆய்லர் தியரம் ஆர் யூலர் தியரம். ஆய்லர்ஸ் தியரம் x into நான் ஃபங்க்ஷன் இங்கே f எடுத்திருக்கனால f வச்சு எழுதிக்கிறேன். x into dou f by dou x plus y into dou f by dou y equal to f. இங்கே இருக்க ஃபங்க்ஷன் தான் நம்ம f னி போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஃபோட வேல்யூ நம்ம இங்கே ஃபங்க்ஷன் இதை வச்சு யூஸ் பண்ணி ஹோமோஜீனியஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எஃபோட வேல்யூ நான் e பவர் வினி அப்ளை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ். ஸோ நம்ம எஃப்பில் நம்ம தான் எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் வி வச்சு ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ எஃப் இருக்க இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? இ பவர் வியை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? டேக் f equal to e power v. ஸோ என்ன கிடைக்குது நமக்கு? x into dou by dou x of f ஓட வேல்யூ e power v plus y into dou by dou y of e power v equal to f ஓட வேல்யூ e power v. ஓகே ஓகே, ஸோ நமக்கு என்ன ஸ்டெப் கிடச்சிருக்கு? x into dou by dou x of e power v plus y into dou by dou y of e power v equal to e power v னு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு dou by dou x of e power v அப்படின்னா என்ன? இந்த டேர்மை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பட் இங்கே எக்ஸ் இருக்கா? இல்லை, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு என்னது? இ பவர் வியவே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்படின்னா என்ன? அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் வியோட டிஃப்ரென்ஷியேஷன் ஃபஸ்ட்டு என்ன நமக்கு? இ பவர் வி, ரைட்? ஸோ இ பவர் வியோட டிஃப்ரென்ஷியேஷன் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸு, நெக்ஸ்ட்டு இ பவர் வி. இ பவர் வியோட டிஃப்ரென்ஷியேஷன் இ பவர் வி இன்ட்டு நமக்கு எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? எக்ஸை வச்சு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ரைட்? ஸோ என்ன பண்ணணும்? ஸோ டோ வி பை டோ எக்ஸ். புரியுதா? ஸோ ஒய்யில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒய்யை போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு இ பவர் வியோட டிஃப்ரென்ஷியேஷன் இ பவர் வி, அகைன் ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் வியை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ ஒரு டேர்ம், இது செகண்ட் டேர்ம். ஸோ என்ன காமனாக இருக்குது? இ பவர் வி. ஸோ அதை வெளியே எடுத்துக்கிறேன். இ பவர் வியை வெளியே எடுத்தோன்னா எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் வி. இப்போ பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளேயில் இருக்குது. ஆர் இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது மல்டிப்ளேயில் இருக்கிறது இந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது டிவைடில் வரும். ஸோ கேன்சல் ஆகி விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன? எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.